அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள பார்த்து இப்படி கேள்வி கேட்கலாமா? அப்படிங்கிறது போல ஒரு ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுருக்கிறாரு. என்ன சார் ஆகஸ்ட் 8 ஆச்சு. டெட்லைன் முடிஞ்சிருச்சு. உங்களோட டெட்லைன் இது. அது என்ன எஃபெக்ட்டா இருக்குதா? இல்ல அது அவ்வளோதானுங்களா? அப்படிங்கிறத போல கேட்டுக்கிறாங்க. அதுக்கான காரணம் இந்த லிண்ட்சே கிரஹாம் அவர்களா இருக்கட்டும், ட்ரம்ப் அவர்களா இருக்கட்டும், அது 10 நாள் தான் டைமு. பிரச்சனைய முடிக்கணும். அப்படி இல்லன்னா சாங்ஷன் நெருக்கப்படும், அழுத்தப்படும், முடக்கப்படும், நொறுக்கப்படும்னாங்க. இப்ப அது ஏற்ப கேள்வி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு. டிசப்பாயிண்டட். ரஷ்யா தான் முடிவெடுக்கணும். நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். அதான் ஃபர்ஸ்ட்டே தெரியுமாச்சே. இவரு பாட்டுக்கு ஒண்ணு சொன்னா அது மத்தவங்கலாம் கேட்பாங்களா? எல்லாத்துக்கும் பாசிட்டிவான டெர்ம்ஸ்ல இருந்தா தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுவும் ஜெயிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா இந்த உலகத்துல? அப்படிங்கிற உள்ள இருக்கு இல்லையா? ரஷ்யா நியாயத்துக்காக சண்டை பிடிச்சுக்கிறாங்க, ஜெயிச்சுக்கிறாங்க. அங்க லுகான்ஸ்க் மக்களுக்கும், டொனஸ்க் மக்களுக்கும் உக்ரைனோட ராணுவம் கொண்டு வந்து குண்டுகள போட்டாங்க. ஸோ அதுக்கு எதிர்த்து கேள்வி கேட்ட ரஷ்யாவுக்கு இப்ப வெற்றிகள் கிடைச்சிருக்கு அல்லவா? ஸோ அந்த வெற்றிகளை கொண்டாடப்பட வேண்டும் அல்லவா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு எம்பாரஸ்மெண்ட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஏங்க நீங்க என்னமோ புட்டின் அவர்கள்கிட்ட ஜெலன்ஸ்கி அவர்கள மீட் பண்ணா தான் பேசுவேன்னு சொன்னீங்களாமா? அப்படிங்கிறவங்கள கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லைங்க. நாங்க 2 பேரும் பேசிக்கிறதுக்காக பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புலருந்து வந்தோனே எல்லாமே முடிஞ்சு போச்சு. அதாவது இத கிளப்பி விட்டதே உக்ரைன் தான். போன இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாரி தான் பேசியிருப்பேன். போன பதிவுலயே. அதாவது ட்ரம்ப் அவர்களும், புட்டின் அவர்களும் பேசுனது தான். ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னா, "எந்திரிச்சு வெளிய போங்கப்பா. வேற வேலை இருந்தா பார்க்கலாம்" அப்படிங்கக்குள்ள புட்டின் அவர்கள் சொல்லியிருப்பாரு இனிஷியல் ஸ்டேஜ்லயே. எது எப்படியோ இப்ப ட்ரம்ப் அவர்களும், புட்டின் அவர்கள் தான் மீட் பண்ண போறாங்க. எதுக்காக அவர பார்க்கணும் அப்படிங்கிறது தான் புட்டின் அவர்களோட கேள்வியா இருக்கு. இப்ப பிரச்சனைய முடிக்கிறாங்களா? இல்ல அமெரிக்கா மட்டும் வெளியேறிட்டு யூரோப்பியன் யூனியன் என்கேஜ் ஆக போதா? ஸோ நம்மளோட முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதேதான். எனக்கு கொஞ்ச நாளா அத மறந்திருந்தோம். திருப்பி அதையவே சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். ஏன்னா, உக்ரைன், மால்டோவா, இப்ப மால்டோவால ககூசியா பகுதி இருக்கு இல்லையா? கஸ்டல் அவர்கள் அவர் 7 வருஷம் முடிச்சு ஜெயில்ல விட்டுக்கிறாங்க. யாரு? இந்த மாயா சென்ட் அவர்கள். அதுக்கு அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பார்லிமெண்ட்ல நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா, அது தனி அங்கீகாரம் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். தனி நாடு கிடையாது ககூசியாங்கிறது. மால்டோவால இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதி தான். பட் அவங்களுக்குன்னு சில பல ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய லீடர அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம். அங்க பார்லிமெண்ட் இருக்கும். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டல் அவர்கள் இருந்தாங்க. கஸ்டல் அவர்களுக்கு 7 வருஷம் கொடுத்தது நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு பார்லிமெண்ட்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சிவிலியன் அன்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புரொட்டஸ்ட் ஒத்துழையாமை புரொட்டஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அத நாங்க செய்ய போறோம் அப்படிங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மால்டோவா, அடுத்து ரொமேனியா. ஸோ இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இருக்கிறவங்களும் கூடி ஒரு மீட்டிங் போட போறோம் அப்படிங்கலாம் சொல்லிக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இது ஒத்துழைக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்றது பார்த்துடலாம். யூரோப்பியன் யூனியன்ல அடுத்த சாக்ரிஃபைசிங் ஸ்டேட்ஸ் தயாராகிறாங்களா? வாங்க ஆடு நாங்க தான் வெட்டிங்க அப்படிங்கிற எந்தெந்த நாடுகள் வராங்கன்னு பார்த்துடலாம். இப்ப தாக்குதல். அது ரஷ்யா இந்த களத்துல ஃப்ரண்ட் லைன்ல அதிகப்படியான தாக்குதல்கள் பண்றாங்க. அதுவும் குறிப்பா டின்ப்ரோ பகுதி, டின்ப்ரோ, பவளங்கிராட். ஸோ இந்த பகுதிகள்லாம் ரொம்ப அதிக அளவுல லஜிஸ்டிக்கல் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வழியா தான் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு போகுது. ஸோ இந்த பகுதியில மட்டும் 33 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்ய தரப்பு வந்து ஏவி விட்டுருக்கலாம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. உக்ரைனோட எஸ்பிஓ அந்த உள்ள இருப்பாங்களே, அந்த போலீஸ்லாம் இருப்பாங்களே, ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய இமேஜஸ், வீடியோஸ் தான் இது. சைடுல அந்த லோகோஸ் கூட இதோட இருக்கும். இந்த பவளங்கிராட், டின்ப்ரோ இந்த பகுதிகளை ஹெவியான அட்டாக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. இதனால சிவிலியன்ஸ் உயிரிழந்திருக்கிறாங்க. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நிக்கிபோல். ஸோ இந்த நிக்கிபோல் பகுதியில் பயங்கரமான ஆர்ட்டிலரி தாக்குதல்கள் ரஷ்ய தரப்பு வந்து பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வந்து வந்திருக்கு. உக்ரைனோட போலீஸே வந்து பாத்தீங்கன்னா இதோட வீடியோ பதிவை விட்டுருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த நிக்கிபோல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியாவோட அணு உலை இருக்கு இல்லையா? ஸோ அது மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க. நேத்தி கூட ஒரு அட்டாக் நடந்தது. ஐயையோ கம்முன்னு இருங்கப்பா அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து கதறிட்டு இருந்தாங்க. இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ரஷ்யா இந்த நிக்கிபோல் அடிச்சுக்காங்க. ஏன்னா அங்க இருந்தா நீ அடிக்கிற, அப்ப நான் உன்னை அங்கேயே அடிக்கிறேன் அப்படிங்கிற வந்து பார்த்தா பதிலுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஸோ இது போல மாறி மாறி ஹெவியா இந்த பகுதிகளில் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இங்க மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அடுத்தது இந்த டொனஸ்க், டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க் இந்த பகுதிகள்லாம் பல இடங்களையும் பொளந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அது இந்த டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல தான் பவளங்கிராடு இந்த பகுதிகள்லாம் பயங்கரமா அட்டாக் நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை இவாக்குவேட் பண்ணும் பணியில ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ், அதுவும் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை இவாக்குவேட் பண்றாங்க. இப்போ புதுசா ஒரு ஒப்லாஸ்டுக்குள்ள ரஷ்யா கால் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய மக்களை அதிகப்படியா சாரியா மக்களை இவாக்குவேட் பண்ணும்படியில உக்ரைன் தரப்பு இறங்கி இருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது மிக பெரும் தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லிமன். இந்த லிமன்ல வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் ரீஜன் தான் இது மிக முக்கியமான ஒரு பகுதி சொல்லியிருந்தோம். கிரமட்டாஸ்க்கு, லுஹான்ஸ்க்லாம் கிரமட்டாஸ்க்கு, ஸ்லோவியான்ஸ்க்குலாம் பின்புறமா வந்து அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு.
இப்ப அந்த பகுதியில இந்த லிமன்ல இருந்து உக்ரைனோட வீரர்கள்லாம் பின்வாங்குறாங்களா? இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவாக்குவேட் பண்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதாவது பிடிச்சிட்டு போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க ஃப்ரண்ட் லைனுக்கு போயிடுறாங்க. டியூட்டிக்கு அங்க விட்டுர்றாங்க. என்னன்னா, இந்தா வந்துடுறேன் அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய சிவிலியனா போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு இவாக்குவேட் பண்ணும்போது அவங்களும் சேர்ந்து இவாக்குவேட் ஆகி ஓடி போயிடுறாங்களாம். அதனால வேலையா அங்க இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் பக்கத்துல டவுன்ஸ்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் எல்லாத்தையும் இவாக்குவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ராணுவ வீரர்கள் கொண்டு போய் விடுறாங்களாம். இதுல என்னன்னா ரஷ்யாக்கு அட்வான்டேஜ். எதையும் யோசிக்க வேண்டிய தங்கு தடை இல்லாம களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சரமாரியான அட்டாக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணலாம். சிவிலியன் இருக்காங்களா? இங்க அடிக்கலாமா? வேண்டாமா? அப்படிங்கலாம் பார்த்துட்டு இருக்கணும்னு நீட் கிடையாது. ஸோ இது போல ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ் வருது அப்படின்னா, அதிகப்படியான தாக்குதல் நடக்கும். அதுக்கான வீடியோ பதிவுகள் லோடா இருக்கும். ஹெவியான அட்டாக். இந்த லிமன் பகுதியில பல இடங்கள்ல ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்ய தரப்பு வந்து. ஸோ லிமன் அடுத்த சிக்கலுக்குரிய பகுதியா மாறிட்டு வருது உக்ரைனுக்குள்ள. இந்த பகுதியை இழந்துட்டாங்கன்னா, ஆல்ரெடி இந்த பகுதி ரொம்ப முக்கியம். இது ரஷ்யா கிட்ட இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிகள்லாம் மீட்டெடுத்திருந்தாங்க. ரஷ்யா பின்வாங்கியிருந்தாங்க. இப்ப இந்த 2022ல அந்த டைம்ல பேச்சுவார்த்தையில நடந்தது அந்த சமயத்துல நடந்தக்கூடிய கூத்துக்கள். இப்ப திரும்பவும் இந்த லிமனை இழந்துட்டாங்கன்னா, திரும்பவும் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த பகுதியை மீட்டெடுக்கவே முடியாது. முழு டொனஸ்கையும் லிபரேட் பண்றதுக்கான ஒரு ஆணி வேர் இந்த லிமனா தான் இருக்கும். ஸோ இந்த லிமன் கிட்ட ரஷ்யா நெருங்க எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க தாக்குதல் பண்ணனால தீயெல்லாம் பிடிச்சிக்கிச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருந்தாங்க. பில்டிங்ஸ்லாம் தீ பிடிச்சிக்கிச்சு. அடுத்தது ரஷ்யா டொனஸ்க் பகுதியில் இருக்கக்கூடிய த்ரூஜ்விகா. ஸோ இந்த பகுதியிலிருந்து அதிகப்படியான மக்களை இவாக்குவேட் பண்றாங்க அப்படிங்கிற வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பகுதியில் ஹெவியான ஷெல்லிங் வீடியோ பதிவுகளாக லோடா இருக்கும். தொடர்ந்து தாக்குதல் காலையில நைட்டுன்னு இடைவிடாம தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. குறைஞ்சது 8 நபர்களாவது காயமடைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. சிவிலியன்ஸ் இது போக ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அதை பத்தின எந்த ஒரு டீட்டெயில்ஸும் வராது. பட் இந்த த்ரூஸ்விகா பகுதியிலேயே ரஷ்ய தரப்பு வந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல வந்துருச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. அடுத்தது பக்ரோஸ்க். இந்த பக்ரோஸ்க்குள்ள ட்ரோன்கள் என்ட்ராக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இதுல என்ன அப்படின்னா ஒயர் இருக்கிற ட்ரோன்கள் இல்லாம வைஃபை ட்ரோன்கள், அதாவது எப்படி சொல்றது, வயர்லெஸ் ட்ரோன்கள், வயர்லெஸ் ட்ரோன்கள், இந்த ரேடியோ கம்யூனிகேஷன் இது போல கம்யூனிகேஷன் டிவைஸ் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, சேட்டலைட் கம்யூனிகேஷன். ஸோ அது பல ஒயர்லெஸ் ட்ரோன்கள் இப்போ என்ட்ராக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டு. ஏன் அப்படின்னா இதோட ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரெண்டாவது இதை சப்ரஸ் பண்ண முடியும். தெரிஞ்சுமே அதை உள்ள அனுப்புறாங்க ரஷ்யா அப்படின்னா அந்த ஏரியாவில் வந்து பண்ண தடுக்கிறதுக்கு உக்ரைனியன்ஸ் பெருமளவில் இல்லை. எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பெருமளவில் வேலை செய்யல. ஏன்னா அதுக்கு தான் ஊழல் பண்ணிக்கிறாங்களே. அப்புறம் ஊழல் பண்ணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இந்த குற்றச்சாட்டுகளை வெளியே வருது. எல்லா பக்கம் மீடியாக்கள்லாம் பேசுறாங்க. ஓ இதுவே ஊழலா, இது தெரியாம தான் பண்ணிட்டோமா, சரி எல்லாம் ஒயர்லெஸ் செட் வந்து அடிங்கப்பா அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து இறங்கிட்டாங்களா அப்படிங்கிற இருக்கு. ஸோ ஒயர்லெஸ் ட்ரோன்கள் வருது அப்படின்னாலே நெருங்கிட்டாங்க அந்த சிட்டிக்குள்ள அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பில்டிங் டு பில்டிங் சண்டை நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இந்த ட்ரோன் தாக்குதல்னால பெண் ஒருத்தங்க காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது யூரி பூட்சா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இது போல ட்ரோன்கள் சிவிலியன் வாழும் பகுதியில் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற யூரி பூட்சா அவர்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள் இது. அதாவது தாக்குதலோட வீரியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பக்ரோஸ் பகுதி ஃப்ரண்ட் லைன் ஃபுல்லாவே நம்ம சொல்லிட்டு வரோம். எல்லா பகுதிகளிலும் என்னென்ன நடந்திருக்குன்னு உக்ரைன் தரப்பு சொல்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது எதுவுமே ரஷ்யா சொன்னதில்ல, உக்ரைன் சொல்லக்கூடிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம மிக முக்கியமான விஷயம், நம்ம கூட 2 நாளைக்கு முன்னாடி இது போல ஒரு இமேஜ் பார்த்துருப்போம். ஆக்சுவலா இது உக்ரைன் பிடிச்சிட்டாங்க. என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காடு மேடு போற மாதிரி தெரியல, திரும்பி ஏதோ பைப்லைன் ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு ஏத்தபடி ஒரு டிவைஸ் ரெடி பண்ணிக்கிறாங்க. ரஷ்யன் இன்ஜினியர்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்ய வீரர்களுக்கு தேவைப்பட மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்கன்னு. பைப்லைன் ஆப்ரேஷன் வந்து பண்ண கர்ஸ்க் பையில பண்ணியிருந்தாங்க. அது பண்ணும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அந்த கர்ஸ்க் இருந்து உக்ரைனை துரத்தி விட்டாங்க. பின்புறமா வந்து சுத்தி வளைக்கும் போது அங்க இருக்க உக்ரைனியன்ஸ்லாம் பலரும் சரண்டர் அடைஞ்சாங்க, சில எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருந்தாங்க. இது போல ஒரு சூழல் வந்து திரும்பவும் நடந்துருமான்ற அச்சங்கள் வந்து இருக்கு. ஸோ எந்தெந்த வழியெல்லாம் ரஷ்யா வந்து பைப்லைன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மாடியூல் இருக்கு இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா பைப்லைன், குட்டி பைப்லைனா இருந்தாலும் அது வழியா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வர்றதுக்கு இது போல ஒரு ட்ராலி மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது போல செஞ்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆள் இல்லாமல் இது ரிமோட்லேயே வேலை செய்யும். ஸோ அப்படி வரும்போது முன்னாடி கேமராலாம் இருக்கு. ஸோ என்ன ஏது அந்த இடத்துல விசவாயு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம்லாம் அதை ட்ராக் பண்ணிக்க முடியும். ஸோ இது வழியா அதிகப்படியான ஆயுதங்கள் வேணுங்கிற விஷயங்கள் இதுல வெயிட்டை வச்சு அமுச்சு விட்டாங்க அப்படின்னா இது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாம பைப்லைனுக்குள்ள சேஃப் அண்ட் செக்யூரா போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ரஷ்யா வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா வர்றதுக்கு இன்னொரு இது
இது போல விஷயம் இருந்துச்சுன்னா ஏறி நின்னுட்டோம்னா, ஆப்பரேட் பண்ணோம்னா அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த ஹோவர் போர்டு மாரி. ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது மேல ஏறி ரஷ்ய வீரர்கள் ஃபாஸ்ட்டா முன்னாடி வந்துரலாம். ஸ்லோவா வரணும்னு நீடு கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹெவியா ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க ரஷ்யா. பைப்லைனுக்குள்ள போறாங்க திரும்பியும். எந்த பைப்லைன்ல அட்டாக் பண்ண போறாங்கன்னு தெரியல. எல்லாம் கொஞ்சம் சூதானமா இருந்துக்குங்கப்பா அப்படிங்கிறது போல. என்னென்ன பைப்லைன்லாம் ஆப்பரேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமீபத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெலரூஸ்ல வந்து ஸ்பெஷல் ரஷ்ய படைகள கொண்டு வந்து களமிறக்கிறதா சொல்லிக்கிறாங்களே. ஜெட்பேட்ன்னு சொல்லிட்டு ட்ரில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே. ஸோ இது போல வேலைகள்லாம் செய்றாங்க பெலரூஸ்ல அப்படின்னா, அங்கேருந்து இறங்கிருவாங்களா? ஸோ என்னென்ன பைப்லைன்ல இம்பார்ட்டன்டான பைப்லைன், அந்த பைப்லைன் மூலியமா வந்தாங்கன்னா, எப்படி வரைக்கும் உக்ரைனை போய் அடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள இப்ப உக்ரைன் எடுத்து பார்த்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டு, பிரிகாஷனரி மெஷரா அதெல்லாம் கன்டினியூவா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா. ஏன்னா, சிர்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட கமாண்டர் இன் சீஃபான சிர்ஸ்கி அவர்கள் இப்ப திரும்பியும் புலம்பி இருக்கிறார். இந்த கர்ஸ்க் பகுதிய முதல்லயே செக் பண்ணிக்கணுங்க. இந்த பைப்லைன்லாம் அசால்ட்டா விட்டாச்சுங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் தான் நாங்க பைப்லைன்ல கேஸ வாங்க மாட்டோம்னாங்க. ஓ! கேஸ் வாங்கலையா? பரவால்ல அப்படிங்கிறது போல, ரஷ்யா இந்த கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் உக்ரைன்ல அடிச்சிருந்தாங்க. பைப்லாம் ஃப்ரீயா தான் இருந்தது. அந்த விசவாயும்லாம் லீக் ஆயிருக்கா இல்லையான்றத செக் பண்ணிட்டு, அந்த வழியா ஒரு ஆப்பரேஷன் பண்ணி புடிச்சுட்டாங்க. இப்ப திரும்பி அதே போல நடந்துருமா அப்படின்ற அச்சங்கள் உக்ரைனுக்குள்ள தொத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாமே அதீத விழிப்புணர்வோட இருக்கிறதா சொல்றாங்க. இருந்துமே புடிச்சிருவாங்களா இல்லையா? என்ன நடக்க போன்றது பார்த்துடலாம். அதாவது உக்ரைன்ல என்ன வேணா விழிப்புணர்வா இருக்கட்டும், என்ன வேணா ரெடியா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா நடக்கக்கூடிய ஊழல்ங்கிறது வேற ரேஞ்சில போயிட்டு இருக்கு. அதாவது இந்த பால்டோவா ரீஜியன்ல மட்டும் இப்ப இந்த என்ஏபியு இருக்காங்க இல்லையா? வளைச்சு வளைச்சு புடிக்கிறாங்க. அதாவது 490 மில்லியன் ஹரின்யாஸ் அளவுக்கான தொகையில ஊழல் நடந்திருக்கு. பால்டோவால மட்டும். இந்த பால்டோவால மினரல்ஸ் எல்லாம் மைன் பண்ணுவாங்க இல்லையா? சுரங்க தொழிலாளர்கள். ஸோ அங்க இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 450 மில்லியன் ஹரின்யாஸ இவங்க வந்து ஆட்டைய போட்டிருந்திருக்கலாம். அங்கிருந்து வளங்கள் எடுக்கிறதா சொல்லி கணக்கு காமிச்சு வேறு யாருக்காவது வைத்து வாங்கி பைக்குள்ள போட்டுருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். இது கூட மேட்டர் கிடையாது. அடுத்தது இந்த ஃபோர்டிஃபிகேஷன் கட்டுறதுக்காக இந்த ரஷ்யா வந்து உள்ள வராங்க. இந்த கிரெமென்சுக் ரிசர்வாயர் கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பகுதியெல்லாம் குழி தோண்டலாம், ட்ரென்ச் வேணும் அப்படிங்கிறது போல பல தொகைகள் வந்து ஃபோர்டிஃபிகேஷன் கட்டுறதுக்காக கொடுத்துருப்பாங்க இல்லையா? தோராயமா 10.4 மில்லியன் ஹரின்யாஸ், அதாவது உக்ரைனோட காசு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வாயர் பக்கத்தில் கட்டுறதுக்கு மட்டுமே ஒதுக்கி இருக்கிறாங்க. அதெல்லாம் கட்டியாச்சுங்க அப்படிங்கிற போல காசு எடுத்துக்கிறாங்க. பார்த்தா ரஷ்யா அங்கே வந்து நிற்கும் போதுதான் தெரியுது கிணத்த காணலையே அப்படிங்கிறது போல. ஏன்னா அங்கெல்லாம் அப்படி ஒரு ஃபோர்டிஃபிகேஷனே கட்டலையாமா. ஸோ அது போல கட்டினதா கணக்கு காமிச்சு 10.4 மில்லியன் ஆட்டையை போட்டுருந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்ம்ஸ் ப்ரொக்யர்மெண்ட் இதெல்லாம் நம்ம லட்சக்கணக்கான இதில் பார்த்துருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த எப்படி சொல்றது, இந்த என்விரான்மெண்டல் டேமேஜ் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாக்குதல் நடந்திருக்கு, இதெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது போல சில விஷயங்கள்லாம் கணக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது போல கணக்கு காமிச்சு 9.9 மில்லியன் ஹரின்யாஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிக்கிறாங்க. அது போல ஒன்று செய்யவே இல்லை, குப்பையெல்லாம் அப்படியே கிடக்குது, தாக்குதல் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்குது, அந்த இதெல்லாம் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த பால்டோவா பகுதியிலிருந்து அதிகப்படியான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இது எல்லாமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்ட்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. அதிகாரத்துல இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் ஃபண்டை மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது தோராயமா ஒரு நபருக்கு 4 மில்லியன் ஹரின்யாஸ ஆட்டிய போட்டுட்டு திரியிறாங்க அப்படிங்கிறதோட இந்த பால்டோவா பகுதியில மட்டும் சொல்றாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்பளம் எவ்வளோ அவ்வளோன்னு தாறுமாறா போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பண்ண சொல்லி அரசாங்கத்துக்கு இருந்து பணத்தை வந்து பாத்தீங்கன்னா இவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஏகப்பட்ட ஊழல்கள் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாமே உக்ரைன் தரப்பு வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ். உக்ரைனோட என்பியை வலிச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தடவை அவங்களை டிஸ்மேண்டில் பண்ணலாம் ஜெலன்ஸ்கி அவர்கள் எடுத்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட விஷயங்களை அவங்க இறங்கி வேற மாதிரி ரியாக்ட் பண்றாங்க. புது பவர்ஸ் கொடுத்துட்டாங்க போல தெரியுது. டிஸ்மேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அதிகப்படியான பவர் கொடுத்துட்டாங்க போல தெரியுது. எது எப்படியோ இப்போ உக்ரைன்ல எந்த அளவுக்கு ஊழல் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உக்ரைன்ல ஃப்ரண்ட்ல ஹெவியான அட்டாக் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி தான் நாட்டுக்காக சண்டை பிடிக்கணும்னு என்ன வரும்? ஏன்பா எங்களெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் களத்துல விட்டு சாவடிச்சு போட்டு பிடிச்சி ரஷ்யா வந்து பிடிச்சிட்டு போனா மீட் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு கிடையாது. அப்படியே நாங்கள் சண்டை பிடிக்க போனாலும் எங்களுக்கு ப்ராப்பரான ஆயுதங்கள், உடைகள் எதுவுமே தரமாட்டீங்க. எல்லாத்துலேயும் ஊழல் பண்ணி காசு அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு ஊர் விட்டு ஓடி போயிடுவீங்க. உங்களுக்காக நாங்கள் போய் சண்டை பிடிக்கணுமா அப்படிங்கிறவங்கள எண்ணம் இருக்கிற நபர்களாம் உக்ரைனோட தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதே செய்தி வந்து பார்த்தீங்கன்னா போலாண்டு, இந்த ஜெர்மனி, இந்த பிரான்ஸ் இந்த ஏரியாலாம் நடந்துச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களெல்லாம் வேற மாதிரியான ஒரு இடத்துல வச்சு மதிப்புக்குரிய ஒரு நபர்களா பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இது எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, வேர்ல்டு வார் 2ல நான் சொன்ன மதிப்புக்குரிய நபர்கள் அப்படிங்கிறது இந்த வேர்ல்டு வார் 2லலாம் பல நபர்கள் லிஸ்ட் இருக்கும். அதாவது யூதர்கள் பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் தப்பிக்க வச்சாங்க. இந்த மாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களா தப்பிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது போல ஹிஸ்ட்ரிஸ் நீங்க அந்த வரலாறு தேடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா யூதர்களா இருந்தாங்கன்னா, ஜெர்மன் பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு பல்வேறு வகையா பார்த்தீங்கன்னா, டிசைனா யோசிச்சு தப்பிக்க வச்சாங்க அப்படிங்கிறது போல புகழாரம் சூடுவாங்க. இப்ப அதே போல ஒரு வேலைய உக்ரைன்ல செஞ்சுக்கிறாங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர். அதாவது ஒரு வண்டி இருந்திருக்குது. இது ஆம்புலன்ஸு அப்படிங்கிறது போல நம்ப வச்சு, ஆம்புலன்ஸ் மாரி பெயிண்ட் அடிச்சு, ஸ்டிக்கர்லாம் வாங்கி ஒட்டி, இவர் பார்த்தீங்கன்னா 1½ வருஷமா இத தொழிலா செஞ்சிருக்கிறாரு. அதாவது நல்ல எண்ணத்துல உக்ரைன்ல இருக்கக்கூடிய இளவட்ட பசங்கள்லாம் புடிச்சு, இந்த 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையும் புடிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி ஏத்தி பார்த்தீங்கன்னா, இந்த டிரான்ஸ் கார்பேத்தியன் மவுண்டைன் வழியா அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஹங்கேரிக்கு இங்கெல்லாம் ஓடுங்க அப்படிங்கிறது போல அனுப்பி விட்டுருந்துக்கிறாரு இவரு. அதாவது இவரு இப்ப கிரிமினல் குற்றவாளி. இதே யூதர்கள காப்பாத்தின நபர்கள்லாம் ஹீரோஸ். உக்ரைனியர்களை காப்பாத்துற இவர் குற்றவாளி, கிரிமினல். இது போல 7 நபர்கள் ஆர்கனைஸ்டு கிரிமினல் பண்ற நபர்களை புடிச்சுக்கிறாங்களாம். இதெல்லாம் வயசான நபர்கள் உக்ரைன்ல. இவங்க கிட்ட விசாரிக்கும் போது என்ன பண்ணும்போது இப்ப என்ன புடிச்சு கொண்டு போய் ஃப்ரண்ட் லைன் வழியா விட்டுக்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு அசால்ட்டா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம். எதிர்காலத்துல இருக்கிறவங்க, வருங்காலத்துல இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் இவங்களை ஹீரோஸா பாக்குறாங்களா இல்ல வில்லன்ஸா பாக்குறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பாத்திரலாம். ஏன்னா சிரிஸ்கி அவர்கள், உக்ரைனோட கமாண்ட் இன் சீஃப் சிரிஸ்கி அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்தது, எங்களுக்கு ஃபேவரான டேர்ம்ஸ்ல தான் இந்த பிரச்சனை முடியணுங்க. வடிவேல் அவர்கள் சொல்வார் இல்லையா, கப்பு எனக்கு தான், அடி நான் தான் வாங்கியிருக்கிறேன், கப்பு எனக்கு தான் அப்படிங்கிறது போல வாங்கிட்டு போவார் இல்லையா, அது போல உக்ரைன் கேட்கிறாங்க. அதாவது இது போல ஒரு டேர்ம்ஸ்ல முடியணும் அப்படின்னா உக்ரைன் ஜெயிச்சாகணும். ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்க்கலாம், மொபைலைசேஷன் தீவிரமா பண்ணலாம் அப்படிங்கிறது போல ஒரு தரப்பு வரும்போது, இவ்வளவு ஊழல் நடக்குது, இவ்வளவு பணம் அடிக்கிறாங்க, இத்தனை பேர் எஸ்கேப் ஆகி போறாங்க, மக்களுக்கு எப்படி சண்டை பிடிக்கணும்னு என்ன வரும் அப்படிங்கிறது போல கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு சிரிஸ்கி அவர்கள் யோசிக்கிறாரா, என்ன நடக்க போனது பார்க்கலாம். அதாவது இந்த பிடிச்சிட்டு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் இருப்பாங்களே, இதெல்லாம் உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருந்தே பாத்தீங்கன்னா வெகு தூரம் கொண்டு போய் விட்டுருக்காங்க. இது போலலாம் ரொம்ப பிளான்டா செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள் வருது. சில நபர்கள்லாம் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறாங்க அந்த தாத்தாக்கு, அந்த நபர்களுக்கெல்லாம். நீங்களாம் பெரிய வேலை செஞ்சுக்கிறீங்க சார் அப்படிங்கிறது போல பண்ணா மரியாதைகள் அவர் மேல சிலருக்கு ஏறி இருந்தாலும் சிலர்கிட்டலாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. உங்களுக்கு இந்த தாத்தாக்கு என்ன ஒரு வரவேற்பு நீங்க தரீங்க? இவர் நீங்க வரவேற்புறீங்களா இது போல உக்ரைனியர்களை காப்பாத்தினதுக்கு, இல்ல உக்ரைனியர்களை தப்பிக்க விட்டதுக்கு இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இத்தனை நாளா பண்ணா ரஷ்யாவை பிடிச்சிருந்தாங்க. இப்ப அடுத்தது சீனா கிட்ட வந்துட்டாங்க. இப்ப அடுத்தது என்ன நம்ம கிட்ட வந்துருவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது இப்ப சீனா இருக்கிறாங்க இல்லையா, எல்லா சமாதான பேச்சுவார்த்தைகள் அமெரிக்கா முன்னெடுக்கக்கூடிய, மேற்கு முன்னெடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் முட்டுக்கட்டு குறுக்க இந்த கௌசிக்கு வந்த மாதிரி சீனா பிளாக்கேடு போட்டே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை முடிக்கவே விடக்கூடாது அப்படிங்கிற சீனா கங்கணம் கட்டிட்டு இருக்குது. எப்படியா இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இழுத்தரணும் ஜவு முட்டாய் மாதிரி அப்படிங்கிறது போல அவங்க தப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன, 2027 இவங்க தைவான் அடிக்க போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இவங்களால இங்கேயே வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற சீனா ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல யூகேவோட மீடியாக்கள் டெலகிராப் இருக்கிறாங்களே, ஸோ அவங்க தரப்புன்னு செய்திகள் வந்திருக்கு. அது சைனா தடை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் டூயல் யூஸ் காம்போனன்ட் அப்படிங்கிறது போல மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ், சிப்பு, ட்ரோனுக்கு வேணுங்கக்கூடிய இன்ஜின்ஸ் இதெல்லாம் பண்ணா ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணிடுறாங்க இது போல தொழில்நுட்பங்கள்லாம். ஸோ அதை வச்சுதான் ரஷ்யா பண்ணா தொடர்ந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணாதான் இந்த போர் நிற்கும் அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் சீனா மேல பாத்தீங்கன்னா இப்ப யூகே, யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் திரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ரஷ்யாவுக்கும் சீனாக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கோஆபரேஷனை எப்படியா நிறுத்தணும், இந்த சைனீஸ் கம்பெனி எப்படி சாங்ஷன் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்ன நடக்க போகுது, என்ன மாறப்போகுதுன்றதில்ல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க ஏதோ ஒரு கனவுல ஏதோ ஒரு நினப்புல இருக்கிறாங்க. ஸோ அவங்க நினப்புகள் நிறைவேறுமா, இல்லை இந்த பேச்சுவார்த்தை மூலியமா பிரச்சனை முடியுமா, இல்லை சில மீடியாக்கள் சொல்லிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களை மீட் பண்றதே வெஸ்டோட சரண்டரை குறிக்கிறதுக்கான ஒரு செயல் அப்படிங்கிறது போல. ஸோ அது போல ஏதோ நடக்க போதா, என்ன நடக்க போனது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த போய் உங்களை சந்திக்க. வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.